வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். நமது வாத்தியார் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் கடந்த ஆண்டு 2024 நவம்பர் மாதம் 5ஆம் நாள் துவங்கினோம். இன்றுடன் ஓராண்டினை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். உங்களின் நல் ஆதரவுடன் என்று கூறி உங்களுடைய அன்பான ஆதரவினை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். பசி என்று வருவோர்க்கு விருந்தாக மாறும், பகைவர் முகம் பார்த்து புலியாக சீரும், நிலத்தில் உயிர் வைத்து உரிமை கொண்டாடும், எதிர்த்து வருவோரை உரமாக போடும் என்று நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி என்ற திரைப்படத்தில் இருந்து நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு என்ற பாடலில் பார் இந்த கருத்தை. இதேபோல காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் பிறந்தால் யாருக்கு லாபம், பசியில் உணவாய் பகையில் துணையாய் இருந்தால் ஊருக்கு லாபம் என்று ஆசைமுகம் திரைப்படத்திலே கூறியிருப்பார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல என்ற பாடலிலே. அந்த அடிப்படையில் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பசித்த வயிறு பார்த்தால் இறங்கி போயிடுவாருங்க. இந்த பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக இறங்கக்கூடியவர் தான் நமது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பெரும்பாலும் சென்னையில் இருக்கும்போது தனது மாம்பழம் அலுவலகத்தில் தான் இருப்பார். அங்கே தான் அரசியல் தொடர்பான கருத்துக்களையும் பேசுவார், திரைப்படம் சம்பந்தமான கருத்துக்களையும் அங்கே தான் பேசுவார். இரவு நீண்ட நேரம் அங்கே இருப்பார். அப்படி ஒரு நாள் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தனது மாம்பழம் அலுவலகத்தின் மாடியில் இருந்து இறங்கி பின்பக்க வாசல் வழியாக தன்னுடைய காருக்கு போக முயற்சி பண்ணுறார். அப்போ நமது மாம்பழம் அலுவலகத்தில் இரவு காவலராக பணியில் இருந்த மகேந்தர் என்கின்ற நேபாள நாட்டைச் சேர்ந்த கூர்கா அவர்கள் சமையல் பண்ணிட்டுருக்கார். தன்னுடைய இரவு உணவை தயாரித்து கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அதை பார்த்து விடுகிறார்கள். உடனடியாக மாம்பழம் அலுவலகத்தினுடைய பொறுப்பாளர் கேசவன் அவர்கள் அழைக்கிறார். கேசவன் இங்கே வாங்க. வருகிறார் கேசவன். ஏன் மகேந்திரன் இப்போ இந்த நேரத்தில் சமையல் பண்ணிகிட்ருக்காரு, என்ன காரணம் என்று கேட்க, அவருக்கு உணவு இல்லையா என்று கேட்க, இல்லைங்க, பகலில் நாங்கள் 2 சாப்பாடு எடுப்போம், அதை நாங்கள் எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டுக்குவோம், இரவு வேளையில் ஒரு சாப்பாடு தான் எடுப்போம், அதனால் அவருக்கு நாங்கள் தரதில்லை, அவர் தனது உணவை தயாரித்து தானே சமைத்து சாப்பிட்டு கொள்வார் என்று கேசவன் கூற புரட்சித் தலைவர் முகம் மாறுகிறது. தெளிவாக சொன்னார், மகேந்திரனுக்காக கூடுதலாக ஒரு சாப்பாடு எடுத்து கொடுப்பதால் இந்த ராமச்சந்திரன் ஒன்றும் ஏழையாகிவிட மாட்டான். அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. இனிமேட்டு இரவிலேயும் 2 உணவு எடுக்க வேண்டும். அதிலே கூர்கா மகேந்திரன் அவருக்கும் நீங்கள் உணவு வழங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். மாம்பழம் அலுவலகத்தினுடைய கூர்கா மகேந்திரன் அவர்களுக்கு இரவு சாப்பாடு வழங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதோடு நில்லாமல் அவருக்கு எவ்வளவு சம்பளம், மாத சம்பளம் வழங்கப்படுகிறது என்று கேட்க 150 ரூபாய் என்று கேசவன் குறிப்பிட புரட்சித் தலைவர் கேட்டார். 150 ரூபாயில் அவர் இங்கேயும் செலவு பார்த்துக்கணும், அவருடைய குடும்பத்திற்கும் நேபாளத்திற்கு பணம் அனுப்ப இது போதுமானது தொகை அல்ல. எனவே இந்த மாதம் முதல் ரூபாய் 300 என்று 2 மடங்காக சம்பளத்தையும் உயர்த்தி வழங்கினார் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். வள்ளலாக வாத்தியாராக இன்றும் இந்த பூவிலகில் அவர் புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் பல உதாரணங்கள் உண்டு. அவை அனைத்தையும் உங்கள் பார்வைக்கு ஒவ்வொரு காணொளியாக வழங்க உள்ளோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.